எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. ஓடத்துல வரல, அதனாலதான். எல்லாம் சரியாயிடும். ஏய், அந்த கரையில ஸ்ரீகிருஷ்ணர் கோயில் ஒண்ணு இருக்கு. நாம அங்க வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்துடலாம். பாலா, உனக்கு நீச்சல் தெரியுமா? இப்படி உட்காந்த எப்படி? வா, இங்க நின்று இந்த இடத்த சுத்தி பார்த்து ரசிக்கலாம். வேண்டாம், நிக்கும் போது எனக்கு கால் தடுமாறுற மாதிரி இருக்கு. ஹே, நான் உன்னை பிடிச்சிக்கிறேன். ஏய், இங்க நின்று இந்த ஏரியோட அழகை ரசிக்கணும். அதுக்கப்புறம் கண்ணை மூடி நின்றுக்கிட்டு இங்க அடிக்கிற காத்த ரசிக்கணும். பாலா, நீ ஒரு தடவை கண்ணை மூட. எனக்கு பயமா இருக்கு. ஏய், ஒரு நிமிஷத்துக்கு கண்ணை கொஞ்சம் அப்படியே இறுக்கமா மூடிக்க. அதுக்கப்புறம் இந்த ஏரிக்கு நடுவுல நீ மட்டும்தான் இருக்க அப்படின்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாரு. ரொம்ப அற்புதமா இருக்கும். அட, கண்ணை மூடு. அது ரொம்ப வித்தியாசமான அனுபவமா இருக்கும். அதுக்காக தானே நான் உன்னை எவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கேன். தைரியமா கண்ணை மூடு. என்ன பயந்துட்டியா? சரி, ஓகே. நீ கண்ணை மூடி நின்னப்போ என்ன நினைச்ச? நான் எதுவும் நினைக்கல. அப்படிலாம் பொய் சொல்லாத. உன்னை நான் இந்த நடு ஏரியில தள்ளி விட்டு கொன்றுவேன்னு நீ பயந்துட்டல்ல? ஒவ்வொரு நிமிஷமும் நீ அதை நினைச்சு பயப்படுறன்னு உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. அந்த நினைப்பை எல்லாம் மொத்தமா அழிச்சிரு. வாழ்றதா இருந்தாலும் சாகிறதா இருந்தாலும் இனிமே உன் கூட நானும் இருப்பேன். டேய் சதீஷ், இவன் என்னடா பைத்தியக்காரத்தனமான வேலையெல்லாம் செய்யலாம். நீ நல்லா கவனிச்சு பாருமா. வர வர உங்களுக்கு கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது. இந்த கர்மத்தை எல்லாம் நான் பார்க்க வேண்டியதா இருக்கு பாரு. கல்யாணம் ஆன புதுசுல எனக்கும் அனிலாவை கூட்டிட்டு ஓடத்துல ரொம்ப தூரம் போகணும்னு ஆசையா இருந்துச்சு. அதான் கல்யாண பந்தல்ல ஏறதுக்கு முன்னாடி நீ தண்ணியில மிதந்துட்டு இருந்திய. அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் என்னைக்காவது ஒரு 4 வார்த்தை சுயநினைவோட பேசிருக்கியா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது சுயநினைவு இல்லாம இருக்கிறதா நல்லதுன்னு தோணுது. ஏன்டா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? சுயநினைவு இருந்துச்சுன்னா நான் அனிலாவை கூட்டிட்டு ஓடத்துல போயிருந்திருப்பேன். கரையில இருந்துட்டு நீங்க இதே மாதிரி என்னையும் குற்றம் சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. அவங்க 2 பேரும் அந்த ஓடத்துல நின்றுகிட்டு லவ் சீன் நடிச்சிட்டு இருக்காங்களா? டேய் டேய், ஓட ஆடுது பாரு. டேய் வேணு, ஜாக்கிரதடா. டேய், ஓடம் கவுந்துருண்டா. நீ தொண்டை கிழிய கத்தி எந்த பிரயோஜனமும் இல்ல. என்ன கத்துனாலும் வேணுக்கு எதுவும் கேட்க போறதில்ல. ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு தெரியாம கூட்டிட்டு போயிருக்கான் பார். ஏண்டா, அவளுக்கு நீச்சல் தெரியுமா? என்ன கேட்டா அவளுக்கு நீச்சல் தெரிய வாய்ப்பே இல்லை. இப்ப அந்த போட்டு கவுந்து அவ செத்தா நல்லா இருக்கும். ஐயோ அம்மா, உங்க கருணா காலை எக்கு தப்பா எதுவும் சொல்லாதீங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஓடத்துல போறத ஊர்ஜனங்க பாத்துட்டாங்க. இப்ப கூட பாருங்க, பல பேர் அதை நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அவன் அந்த பொண்ணு கூட ஓடத்துல நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ஒருவேளை ஓடம் கவுந்துருச்சுன்னா ஊர்க்காரங்க வேணுதான் அவளை தள்ளி விட்டதா சொல்லுவாங்க. முக்கிய குற்றவாளியா வேணு ஜெயிலுக்கு போயிடுவான். ஓடத்தை வாடகைக்கு எடுத்து கொடுத்தா நானும் ஜெயிலுக்கு போயிடுவேன். இந்த கொலைக்கு மாஸ்டர் பிளானா இருந்தது நீங்க தான் சொல்லி உங்களையும் தூக்கி உள்ள போட்டுருவாங்க. அதனால நெகட்டிவா எந்த விஷயத்தையும் நினைக்காதீங்க. நாம நமக்கு சேஃபா இருக்கிற மாதிரி வேற ஏதாவது ஒரு நல்ல ஐடியா பண்ணுவோம். நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க சம்லி?
ஃபர்ஸ்ட் லுக்லயே அந்த ஆளுக்கு ஒன்று அப்படியே பிடிச்சி போயிடணும். ஐ மீன் உன்னோட அழகை பார்த்து அந்த ஆள் அப்படியே அது வந்து பிரம்ம அப்படி ஒரு வார்த்தை இருக்குல்ல, அசந்து போகணும். அசந்து போகணும். ஆமா அதேதான். என்ஜாய் யோர் பியூட்டி. அப்படி யாரும் என்ன ரசிக்க வேண்டாம், இதெல்லாம் போதும். நோ, உன்னோட நெயில்ஸ் எல்லாம் ஷேப் பண்ணிடலாம். அச்சோ இதெல்லாம் வேண்டாம் சம்லி. இதுக்கு மேல நான் இங்க நின்ன மேக்கப் போட்டு நான் யாருன்னே தெரியாத மாதிரி ஆக்கிடுவேன். வேண்டாம், என் முகத்தை வச்சு டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காத. அட அவசரப்படாத, அவங்க இப்பதானே வந்துட்டு இருக்காங்க. கல்யாண பொண்ணு கல்யாணம் பண்ற புருஷனோட வீட்டுக்கு போய் மாப்பிள்ளை பொண்ணையும் பொண்ணு மாப்பிள்ளையும் நல்லா பார்த்து ரசிக்கட்டும். அதனாலதான் உங்க அப்பா அம்மாவை கூட்டிக்கிட்டு மாப்பிள்ளைய பார்க்க நீ இங்க கிளம்பி வந்தியா? அதுக்கு முன்னாடியே நீ எனக்கு மாப்பிள்ளைய காட்டிட்டல. என்ன நீ இவ்ளோ டென்ஷனா இருக்க? பின்ன நான் ஒரு விஷயம் சொல்லவா? உன் முகத்தை பார்த்தா எனக்கு தெரியாதா? நீ யாரையாவது லவ் பண்ணிருக்கலாம்ல. இப்படி முன்ன பின்ன தெரியாத ஆளுங்களோட ஆக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்காதுல்ல. இதெல்லாம் ரொம்ப போரிங்கான சம்பிரதாயம். என்ன பொறுத்த வரைக்கும் லவ் மேரேஜ் தான் ரொம்ப போரு. ஏன் அப்படி? நம்மளோட எல்லா கெட்ட குணத்தையும் மறைச்சு வச்சுட்டு நல்லது மட்டும் வெளியில காட்டிட்டு மத்தவங்க விரும்புற மாதிரி நடக்கிற விஷயம் தானே. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சு அந்த மோசமான கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்து லைஃப் பார்ட்னரோட நிம்மதியே கெட்டு போயிடும். அதனாலதான் இந்த காதல் கத்திரிக்கால போரிங்னு சொன்னேன். அதே இந்த மாதிரினா நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஆளு, அவங்களோட கேரக்டர் என்ன, மேனர்ஸ் எப்படி இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்காம அவங்க கூட சேர்ந்து வாழ போயிடுறோம். வாழ்க்கைய முதல் படியில இருந்து ஆரம்பிக்கிறோம். அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறோம். அதெல்லாம் பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கிற அந்த த்ரில் இருக்குல்ல, அதெல்லாம் லவ் மேரேஜ்ல கிடைக்காது. கரெக்டா? நீ இன்னுமாடி மேக்கப் செஞ்சு முடிக்கல? ஒரு ஃபைனல் டச் மட்டும் பண்ணிட்டா ஓகே. இனி எதுவும் தேவையில்ல. இப்படியே பார்த்து என்ன பிடிச்சிருந்தா அந்த ஆளை என்ன கட்டிக்கிட்டா போதும். அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. நீ இப்படியே மேக்கப் பண்ணிட்டு இருந்தீன்னா நான் தான் டீ கொண்டு போய் கொடுக்கணும். பொண்ணு பார்க்க வரவங்களுக்கு டீ எடுத்துட்டு போய் கொடுக்குற இந்த ஏற்பாடு இன்னுமா நிறுத்தல? அதெல்லாம் ரொம்ப பழைய ஃபேஷன்மா. கரெக்ட் இல்ல சமிலி? ஃபேஷன் பழசுதான். உனக்கு எல்லா விஷயத்துலயும் ட்ரெடிஷ்னலா இருந்தா தானே பிடிக்கும். அதனால அதுல எந்த சேஞ்சஸும் வேண்டாம். இன்னைக்கு ஒரு சேஞ்சஸ்க்கு அம்மா கொண்டு போய் கொடுக்கட்டும். பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ள அம்மாவை பார்த்து புடிச்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டானா அப்பா தப்பிச்சிருவாரு. நீங்க ரெண்டு பேரும் இப்படியே பேசிட்டு இருக்காம சீக்கிரமா கிச்சனுக்கு வாங்க. அத்தை, இவ்வளவு பாத்தீங்களா? இவ்வளவு குளிர் ஜுரமே வந்துருச்சு போல. சும்மாதான் அம்மா டீயை கொண்டு போய் கொடுத்தா போதும்னு சொன்னது. அம்மா சரி, நான் கிச்சனுக்கு போறேன். நீங்க சீக்கிரமா வந்துருங்க. நல்லா மாட்டிக்கிட்டேன். வா. சாரதா, அவங்க வந்துட்டாங்க. மிஸ்டர் ரமேஷ் நீங்க தானே? அது நானே தான். தைரியமா உள்ள வாங்க. ஒரு புரோக்கர் இருந்திருந்தா இந்த சந்தேகமே வந்திருக்காது. இந்த காலத்துல கல்யாண புரோக்கர்லாம் எங்க இருக்காங்க? வீடு கண்டுபிடிக்க கஷ்டமா இருந்ததா? 1-2 பேருக்கிட்ட வழி கேட்க வேண்டியதா போயிடுச்சு. இருந்தாலும் பெட்ரோல் பங்கு ஓனர்னு சொன்னதும் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. வாங்க உள்ள வாங்க. வாங்க. உட்காருங்க. உட்காரு. இவன் தான் மாப்பிள்ள ராதாகிருஷ்ணன். நான் இவன் அக்காவோட புருஷன். பேரு பத்மநாபன். கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இவனுக்காக ஏற்கனவே 2-3 பொண்ணுங்களை பார்த்தோம். அதெல்லாம் இந்த புரோக்கருங்க கொண்டு வந்த வரங்க. போன எந்த இடத்துலையும் இவனுக்கு பொண்ணை பிடிக்கல. அப்போதான் இந்த வீட்டு பொண்ணை பற்றி மேட்ரிமோனியல் காலத்தில் பார்த்தோம். எனக்கு 2 பசங்க. என் மூத்த பையனோட கல்யாணம் முடிஞ்சிருச்சு. சின்னவளுக்கும் ஒரு கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டோம்னா என்னுடைய பொறுப்பு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம்ல. அதனால தான் லேட் பண்ண வேணாம்னு நினைச்சேன். சில சமயம் பல இடங்கள்ல ட்ரை பண்ணாதான் ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் ஆகும். ஆமாம்.
நாம என்னதான் சொன்னாலும் கல்யாணங்கிறது விதிப்படி தான் நடக்கும். ராதாகிருஷ்ணன், நீங்க ஏதோ பிசினஸ் பண்றேன்னு சொன்னீங்கல்ல? ஆமா, ராஜஸ்தான் மார்பிள்ஸ்னு ஒரு ஷோரூம் இருக்கு, அப்புறம் ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்பும் இருக்கு. இப்ப இருக்கிற பிசினஸை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு ஐடியாவும் இருக்கு. கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்காக சாரி வாங்க கடை கடையா ஏற வேண்டிய அவசியம் இல்லைல்ல. சொந்தமா டெக்ஸ்டைல் கடை வச்சிருக்கிறதுனால அப்படி ஒரு சௌகரியம் இருக்குல்ல. இருந்தாலும் தங்கம் வாங்க கடைக்கு போய் தானே ஆகணும். ஜுவல்லரி ஷாப்பை வைக்கிறதுக்கு எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. என் பொண்ணுன்றதுனால அப்படி சொல்லல. நகை நட்டு மேலெல்லாம் அவளுக்கு பெரிய ஆசையே கிடையாது. உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? அப்பா தவறிட்டாரு. இப்ப அம்மாவும் அண்ணனும் மட்டும்தான் இருக்காங்க. அண்ணன் போலீஸ்ல சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. கல்யாணம் முடிஞ்சு இப்ப தனி கொடுத்தனம் போயிட்டாங்க. குடும்பத்துல இப்ப ராதாகிருஷ்ணன் மட்டும்தான் இருக்காங்க. வாங்க, டீ கொண்டு வருவான்னு கேட்கலான்னு வந்தேன். அவசரம் ஒண்ணும் இல்ல, இப்பதான் வந்தோம். மற்றதெல்லாம் நம்ம டீ குடிச்சுக்கிட்டே பேசுவோமே. சரி, கொண்டு வர சரி. சொல்லுங்க. அவங்க என்னமோ உன்னை பிடிச்சிட்டு போக வந்தவங்க மாதிரி இருக்க. ஏன் இவ்ளோ பயம்? நீ சும்மா இருமா. நானு அவரை எப்படி ஃபேஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். பிளான் பண்றதுக்கு இது என்ன யுத்தமா? உன்னை பார்க்க வந்த அண்ணனோட பேர் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ராதாகிருஷ்ணன். இந்த பேரை கேட்டாலே எங்க அப்பா வயசு இருக்கும் போல இருக்கு. பேரு தான் ஓல்டு. ஆள் ஸ்மார்ட்டா இருக்காரு. குட் லுக்கிங், ஹேண்ட்ஸம். உனக்கு ஒரு நல்ல பாடம் கத்து கொடுப்பாரு. நீங்க மறைஞ்சு நிக்காம அங்க போய் பாரேன். இந்தா. இப்ப எதுக்கு இந்த மாதிரி சிரிச்சுட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு கேட்ட போது. இவ்ளோ நாளா நீ எவ்வளவு தைரியமான பொண்ணா இருந்த. இப்போ உனக்கு அந்த தைரியம் எங்க போச்சு? சில பேர் எப்பவுமே இப்படிதான் அத்தை. மத்தவங்கள பயமுறுத்துறதுக்கும் என்கரேஜ் பண்றதும் எல்லாத்தையும் நல்லா பேசுவாங்க. ஆனா சொந்த விஷயம்னு வந்துட்டா கால் ரெண்டும் நடுங்கிட்டு இருக்கும். இப்போ உனக்கு கால் நடுங்கிட்டு இருக்கா? சமிலி, சாரி கட்டினதே எதுக்கும் நல்லதா போச்சு. சுடிதார் போட்டிருந்தனா உன் கால் நடுங்கறத அவங்க பாத்துருவாங்க. அம்மா ப்ளீஸ்மா, நீ இதை எடுத்துட்டு போய் கொடு, நான் பின்னாடி வரேன். நீ இவ்ளோ பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு என்ன வயசாகுதுன்னு நினைச்சிட்டு இருக்க? பயப்படாம கொண்டு போ. ஆஹா, இங்க என்ன டிஸ்கஷன்? டீயை பிரீத்தி கொடுக்கணுமா இல்ல அத்தை கொடுக்கணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கான். இங்க பாருங்க, அந்த ராதாகிருஷ்ணன் கிட்டத்தட்ட 10 தடவையா இந்த பக்கம் எட்டி பார்த்துருப்பாரு. இப்ப மட்டும் நீ அங்க போலன்னு வச்சுக்கேன், அவரு நேரா கிச்சனுக்கே வந்து ஒண்ணு பாத்துருவாரு. பாக்க எப்படி இருக்காருன்னா? பாக்குறதுக்கே மோசமா இருக்காரு, பேசுறது அதை விட மோசமா இருக்கு. அப்புறம் ஒருவேளை 1.5 கண்ணு இருக்குமோன்னு சந்தேகம் இருக்கு. ஆனா உனக்கு நல்லா பொருத்தமா இருப்பாரு. போன பாருமா இவர. இவ இல்ல, நீ தானே கல்யாணம் பண்ணிக்க போற. அவர் எப்படி இருக்காருன்னு நீயே நேர்ல பார்த்து முடிவு பண்ண. இந்தா பாத்து. என்ன இது? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பார்த்து ஜாக்கிரதை. பார்த்து ஜாக்கிரதை. வண்டி அவ்வளவு தூரம் போகுமா? ஏன்டி இப்படி நடுங்கி சாகுற? இல்ல வந்திருக்கால வேற விதமா இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு நினைக்கிறியா? கொஞ்ச நேரம் சும்மா இருக்க சொல்லு. இந்த ட்ரேவை என்னால கையில பேலன்ஸ் பண்ண முடியல. நல்ல கதையா இருக்குப்பா. நீ கிண்டல் பண்ணாதடா, நீ கொண்டு போமா. ஓகே ஓகே, நான் போய் இவளோட என்ட்ரியை சொல்லிட்டு வந்துடுறேன். சமிலி, எனக்காக கொஞ்சம் வேண்டிக்கோ. தைரியமா போயிட்டு வா செல்லம். நாங்களும் பின்னாடி தான் வருவோம். நீ கரெக்ட் தானே அத்தை? ஆமா. இவனோட அண்ணன் ஒரு வைஜெயந்தி ஐபிஎஸ் டைப்பு. எம்எல்ஏயோட பிள்ளைய பிடிச்சி அடிச்சிட்டாங்கன்னு 3 மாசம் சஸ்பென்ஷன்ல இருந்தாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சர்வீஸ்ல ஜாயின் பண்ணாரு. அண்ணனோட குணம் தான் தம்பிக்கும் இருக்கா? இல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு சம்பந்தம் பேசலாமே? இல்ல இல்ல, அண்ணனோட நேர் ஆப்போசிட் குணம் எனக்கு. மற்றவங்களை சத்தம் போட்டு பேச கூட கொஞ்சம் யோசிப்பாங்க. இங்க பாருமா, எதிர்காலத்துல தினம் தினம் நீ டீ கொடுக்க வேண்டிய ஆளு இங்க இருக்காரு. முதல்ல அவருக்கு கொடு. இல்லைனாலும் முதல்ல நாம கெஸ்ட்டை தானே கவனிக்கணும். குடுமா.
இப்ப நீ எங்க ஓடுற? கொஞ்சம் நில்லுமா. மாப்பிள்ளை உன்னை நல்லா பார்க்கட்டுமே. இந்த காலத்து பொண்ணுங்க இன்னும் கூட வைக்கப்படுவாங்களா என்ன? பொண்ணு பார்க்கறதுக்கு பதிலா மாப்பிள்ளை வீட்டுக்கே போய் மாப்பிள்ளைய பார்க்குற தைரியமான பொண்ணுங்க தான் இப்போ இருக்கிற பொண்ணுங்க. அவங்க 2 பேரும் ஏதாவது பேசணும்னு நினைப்பாங்கல்ல? பின்ன இருக்காதா பின்ன? வா ஏய் வா அ, அ, மாமா, அவரையும் கொஞ்சம் வெளியே அனுப்பி விட்டுருங்க. வா போங்க. ஜெமிலி. ஆ போ, போயிட்டு வாங்க. போய் பேசிட்டு வா. போயிட்டு வா. இங்க பாரு ஜெமிலி, நீ என்னை விட்டுட்டு போயிடாத. ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் வந்திருக்கிறது உன்னை பாக்குறதுக்கு தான், என்ன பாக்குறதுக்கு இல்ல. அதுக்காக நீ இங்க என் கூட இருக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா அவருக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கலன்னா அந்த ஆளு உன்னை பிடிச்சு முழுங்கலாம் மாட்டாரு. நல்ல ஸ்மார்ட்டா அவர் கேக்குற கேள்விக்கெல்லாம் நல்ல பதில் சொல்லிட்டு வந்துரு. ஏய் விடுடி. ராதா அதோ நிக்கிறா, போய் பேசுங்க. ம். ரொம்ப வெக்கப்படுவியோ? இல்ல, நீ ரொம்ப பேசுவேன்னு உங்க அப்பா அம்மா என்கிட்ட சொன்னாங்க. டைமை வேஸ்ட் பண்ண வேணாம், பேசுங்க. கேட்கறதுக்கு நான் ரெடி. என்கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா? என்னோட பேர் தெரியுமா? ம், என் பேரு உனக்கு பிடிச்சிருக்கா? உடனே பிடிக்கும்னா கஷ்டம்தான். என் பேரை கேட்கறதுக்கு ரொம்ப பழைய பேரா இருக்குல்ல, அப்படிதானே? ஃப்ரெண்ட்ஸ் என்னைய ஷார்ட்டா கூப்பிடுவாங்க, ஆர்கேன்னு. ராதாகிருஷ்ணன்ற பேரை எப்படி ஷார்ட்டா கூப்பிடுறதுன்னு அவங்க வச்ச பேர் தான் இது. நீயும் வேணும்னா என்ன அப்படியே கூப்பிடு. எதிர்காலத்துல நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆனாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம்ல, அதனால தான் சொன்னேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுற பேரை நான் உங்ககிட்ட சொன்னேன். பிரீத்தி, நீ டிகிரி பாஸ் பண்ணிட்டேன்னு அப்பா சொன்னாரு. என்ன டிபார்ட்மெண்ட்டுமா? காமர்ஸ். வேலைக்கு எதுவும் ட்ரை பண்ணியா? ம்ஹும். விருப்பம் இல்லையா இல்ல? நீ பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரீத்தி. நிறைய என்கிட்ட பேசலனாலும் 2 வார்த்தையாவது பேசலாம்ல. என்கிட்ட கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? ம்ஹும். மொத்தத்துல என்ன பிடிக்கலன்னு அர்த்தம். நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன பிடிக்கலன்னா அதை நீ ஓப்பனா சொல்லிடலாம். இந்த மாதிரி தனியா பேசுறதெல்லாம் அதுக்காக தான் பிரீத்தி. வாயாடியா இருந்து கூட என்கிட்ட நீ இவ்வளவு சைலண்டா இருக்கிறேன்னா என்ன பிடிக்கல அப்படித்தானே சொல்ல வர? ஆமா தானே? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் தூங்கியிருப்பேன்னு சொல்லி தான் நீ லேட்டாக வந்தியா? தூக்கம் வரல, அதான் புக் படிச்சுக்கிட்டு இருந்தேன். படிக்கிறது நல்ல ஹேபிட் தான். அப்படி நல்ல நல்ல ஹேபிட்டை கொண்டு வரதுக்கு தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு சும்மா புக்ஸை படிச்சா மட்டும் பத்தாது. நான் மற்றவங்களுக்கு பிடிச்ச ஹேபிட்ஸை கூட பின்பற்றுவேன்னு மனசார நம்ம முடிவு பண்ணணும். அப்படி ஒரு தீர்மானம் எடுத்ததுனால தானே இந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கேன். நான் ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லுங்க. கேட்கறது மட்டும் தானே என்னுடைய டியூட்டி. நாளைக்கு நம்ம 2 பேரும் வீடு வரைக்கும் போயிட்டு வரலாமா? யார் வீட்டுக்கு? அட, உங்க வீட்டுக்கு தாமா. இன்னும் 2-3 நாள்ல நான் திரும்ப ஊருக்கு போகணும்ல. அதுக்கு முன்னாடி நான் உங்க வீட்டுக்கு ஒரு தடவை போகணும். போகக்கூடாதுன்னு யார் சொன்னாங்க? நீயும் என் கூட வரணும். எனக்கு விருப்பம் இல்லை. இந்த 2 நாள்ல நான் ஏதாவது பிரச்சனை பண்ணனா? அது என்கிட்ட ப்ரூவ் பண்ணதை நீங்க இப்படி எல்லாம் செஞ்சீங்களா?
என்னோட சைடுல இருந்து இந்த 2 நாள்ல உனக்கு எந்த பிரச்சனையும் வரல அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் நான் இப்ப பர்ஃபெக்ட் ஆயிட்டேன்னு தானே? இல்ல நான் சொல்லல. ஆனா எங்க வீட்டுக்கு போக வேண்டாம் தான் என்னுடைய அபிப்பிராயம். போகணும். போன தடவை நான் அங்க போனப்போ அவங்களுக்கு ஏற்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் நான் மன்னிப்பு கேட்கணும். கேட்டா மட்டும் அவங்க மனசுல இருக்கிறவங்களுடைய பேட் இமேஜ் அவங்களுக்கு மாறிடுமா? இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கிறதுல விஷயம். என்னால அவங்க மன ரீதியா பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டேன்னா அப்ப என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல. அதுக்காகத்தான் நான் அங்க போகணும்னு சொல்றேன். இதெல்லாம் உன்னோட பிரசன்ஸ்ல தான் நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். நாளைக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வீட்டுக்கு போறோம். அங்க மட்டும் இல்ல, என்னால நீ எந்தெந்த வீட்லயெல்லாம் அவமானப்பட்டியோ, அவமானத்தால கூணி குறுகி தலை குனிஞ்சு நின்னியோ அங்க எல்லாம் போலாம். இது வரைக்கும் நான் செஞ்ச எல்லா தவறுகளுக்கும் ஆத்மார்த்தமா நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏன் மனுஷ சந்தோஷப்படுத்த ஏன் புருஷன் யார் முன்னாடியே போய் அவமானப்பட நான் விரும்பல. உன் மனசுல அந்த இடம் எனக்கு எப்பவும் இருக்குன்னா இந்த விஷயத்துல நான் சொல்றதை நீ கேட்டுதாகணும். இனிமே எந்த விஷயத்துக்கும் நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். உனக்கு சம்மதம்னு இதை நான் எடுத்துக்கலாமா? எனக்கு ராத்திரி முடிஞ்சதானே நாளைக்கு. மறுபடியும் நான் எதிர்ப்பனான கேரண்டி இல்லாம தான் நான் தூங்க போறேன். அதனால நாளைக்கு விஷயத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம். கொஞ்ச நாளா என் மனசுக்குள்ள நாளைக்குங்கிற நாளே இல்லை. படுக்கிற என்னுடைய பெட்டை நான் கல்லறையா நினைச்சுதான் நான் ஒவ்வொரு நாளா தூங்கிட்டு இருக்கேன். நான் தூங்கி எந்திரிச்சா இந்த விஷயத்தை பத்தி நம்ம நாளைக்கு பேசலாம். இந்தாங்க. மாத்திரை கூட. ராதாகிருஷ்ணன் வீட்டுக்காரங்க ஜாதகத்தை கொண்டு போனாங்க. இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லையே. ஏய், அவங்க 2 பேருக்கும் தான் பிடிச்சி போச்சுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்னத்தை பார்க்க வேண்டியிருக்கு? ஜாதக பொருத்தம் பார்க்கணும்ல. ஜாதகம் வேணும்னு அவங்க கட்டாயமா சொன்னதுனால தான். மற்றபடி எனக்கு இதுலலாம் பெருசா நம்பிக்கை இல்லைன்னு உனக்கு தெரியும்ல. அதனால தானே சொந்த மகன் விஷயத்துல நீங்க அப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க. பொண்ணோட ஜாதகத்தை வாங்கி வச்சீங்களே தவிர பொருத்தம் இருக்கா இல்லையான்னு நீங்க யோசனை பண்ணி பாத்தீங்களா? அதனால இப்ப அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? அவனுக்கும் சமேலிக்கும் நடுவுல கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்குங்க. என்ன பிரச்சனை? அது என்னன்னு தெரியல. சில சமயம் அவனோட ரூம்ல இருந்து ரொம்ப கோவமா பேசுற சத்தம் கேட்கும். சத்தம் போட்டு பேசுறதாடி ஒரு பெரிய பிரச்சனை? அப்படி பார்த்தா நானும் உங்ககிட்ட பல தடவை சத்தம் போட்டிருக்கேன்ல, சண்டை போட்டிருக்கேன்ல. அதுக்காக நம்ம 2 பேருக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு அர்த்தமா? இது அந்த மாதிரி இல்லைங்க. அவன் நமக்காக சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். அவனோட கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிற மாதிரி எனக்கு தோணலைங்க. சொகுசா ஆடம்பரமா வாழ்ந்த பொண்ணாச்சே, கட்டின புருஷன் சொல்றத கேட்க சங்கடப்படுறா போல இருக்கு. எவ்வளவு பணம் இருந்து என்னங்க பிரயோஜனம்? குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட் தானே. சமிலி இடத்துல அந்த பாலசுதா இருந்திருந்தா. அடியே, நீ மறுபடியும் பழைய கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கியா? அந்த பேரையே நீ எடுக்கக்கூடாது சொல்லிட்டேன். இனி சொல்லியும் எந்த பிரயோஜனமும் இல்லையே. பிரீத்தியோட விஷயத்திலேயாவது நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாம் விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் நான் சம்பந்தத்துக்கு ஓகே சொன்னேன். ஒரு நல்ல பிசினஸ் மேன் அந்த ராதாகிருஷ்ணன். ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை. அவர் வீட்டுல அம்மா மட்டும்தான் இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. பார்த்தா வயசு ஜாஸ்தி மாதிரி தெரியுது. அவ ஏதாவது வேணும்னு சொன்னாலா? அப்பா அம்மா சூரஜ் சொன்னதுக்கு அப்புறம் அவ அதை மீறி எதுவும் பேச மாட்டாங்க. நான் அவளை எதுவும் கட்டாயமும் படுத்தல. ஒருத்தனுக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சு அவன் அவஸ்தைப்படுறத நான் கண்ணால பாத்துட்டு தானே இருக்கேன். போறீங்களா? நீங்க சாப்பிடலையா? நான் கொண்டு வரேங்க. எனக்கு ஒண்ணு வேணாம். ச்சே, இந்த நேரத்துல நான் பேசியிருக்க கூடாது. நீ
நீ சீக்கிரமா ரெடி ஆகு. எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் போதும். இந்தா இதை கட்டிட்டு வா. சாரியா? இந்த சுடிதார்ல உனக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாது. என் பொண்டாட்டி அழகா தெரியணும்னா சாரி தான் நீ கட்டிக்கணும். சாரி கட்டிக்கும் போது ஆம்பளைங்க அங்கங்கேயும் பாப்பாங்க. ஓ, நான் அன்னைக்கு சொன்னதெல்லாம் நீ அப்படி ஞாபகம் வச்சிருக்கல? அன்னைக்கு எனக்கு ஒரு வியாதி இருந்துச்சு. மற்றவங்க எல்லாரும் என் பொண்டாட்டிய தப்பான கண்ணில் தான் பார்க்குறாங்கன்னு நான் தப்பா நினச்சிட்டேன். இப்போ அந்த வியாதி போயிடுச்சா? உனக்கு இப்போ என்ன தோணுது? எனக்கு தெரியல. புருஷனோட மன ரீதியான நோய் போயிடுச்சான்னு தெரிஞ்சுக்க உனக்கு இன்னும் டைம் தேவைப்படுதில்ல? அப்படித்தானே? மாறிடுச்சுன்னு நம்ப தான் நானும் ஆசைப்படுறேன். ஆனா முழுமையா மாறிட்டீங்கன்னு என்னால உறுதியா சொல்ல முடியல. கடந்த 3 நாளாவே நான் ரொம்ப பயந்து தான் இங்க இருந்தேன். நீ இப்போ என்ன வேண்டிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். எப்படியாவது இன்னும் 2 நாளை தள்ளி விட்டாச்சுன்னா தப்பிச்சிடலான்னு நினைக்கிறேன். இல்லை, நீ என்னை புரிஞ்சுக்கவேன்னு நான் தான் தப்பா நினைச்சிட்டு போல இருக்கு. நாம மட்டுமே இருந்த இந்த நாட்கள்ல சில நேரங்கள்ல மனசுல நீ சந்தோஷமா இருக்கன்னு நினைச்சேன். ஆனா அது எல்லாமே சும்மாதான். ஒவ்வொரு நிமிஷமும் நீ மூச்சு முட்டை தவிச்சுக்கிட்டு இருக்கேங்கிற விஷயம் எனக்கு தெரியல. இப்ப நான் என்ன பண்ண போறா? உன்னை நம்ப வைக்க என்ன செய்யணும்? நம்பிக்கை வராமலா இல்ல. நம்பினதுக்கு அப்புறம் பழையபடி ஏதாவது நடந்துருச்சுன்னா நான் மொத்தமா உடைஞ்சு போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் வாழணுங்கிற ஆசையே எனக்கு போயிடும். அதை நினைச்சுதான் நான் பயந்துகிட்டு இருக்கேன். கிட்ட நின்னா கூட ஒரு அடி தள்ளி நிக்கணும் தான் நான் யோசிக்கிறேன். மற்றபடி நம்பிக்கை விருப்பமும் இல்லாமல்லாம் இல்லை. என்னோட சுமேஷ், என்ன விஷயண்ணே? கதவை திறந்து வச்சுட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்க? போட்டுக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்புனா. அது சரி, நீங்க மறுபடியும் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் ஒன்றும் ஸ்மோக்கிங் ஆரம்பிக்கல. இனிமே இந்த ரூமுக்குள்ள நீ தம் அடிச்சுட்டு வரவே கூடாது. ஆனா நாம இந்த ரூமுக்குள்ள எத்தனை வாட்டி சிகரெட் அடிச்சிருக்கோம்? அதெல்லாம் அன்னைக்கு. ஆனா சிகரெட் என்னண்ணே? ஏண்டா இப்ப அவ கர்ப்பமா இருக்காடா. சிகரெட்டோட போக கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை வரைக்கும் பாதிக்கும். அதனால இந்த ரூம்ல மட்டும் இல்ல, இந்த வீட்ல எங்கேயுமே நீ சிகரெட் அடிக்க கூடாது. என்னண்ணே இப்படி மோசமா கவுத்துட்ட? சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். நீ கேட்டிருக்கல? சரி சரி, கிளம்பு கிளம்பு. அண்ணா ஏண்டா இனிமே தம் அடிக்கிறவங்க கூட இந்த ரூமுக்குள்ள வரவே கூடாது. நீ கிளம்பு. நீ சீக்கிரம் ரெடி ஆயி வா. என்ன வண்டி ரொம்ப ஸ்லோவா போகுது? சாதாரணமா பைக் எடுத்தா பறக்கும்ல. இப்ப நம்ம 2 பேர் மட்டும் இல்லையே, கூட ஒரு குட்டி பாப்பாவும் இருக்கால, அது பயப்படாம இருக்கட்டா நான் இப்படி ஸ்லோவா ஓட்டுறேன். இந்த நேரத்துல பைக் டிரைவிங் எல்லாம் பண்ணக்கூடாது. வீட்ல இருந்து கிளம்பும் போது கொஞ்சம் தண்ணி எடுத்திருக்கலாம், ஒரே தாகமா இருக்கு. அதனால என்ன, பக்கத்துல ஒரு கடை இருக்கு, நிறுத்தி வாங்கிக்கலாம். இறங்க.
ஃப்ரூட்டி கொடுங்க. சரிம்மா. ஆஹா, இந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இந்த சமயத்துல குடிக்கவே கூடாது. எனக்கு இது போதுங்க. நீ குடிக்கலாமா, ஆனா உன் வயித்துல இருக்கிற அந்த குழந்தைக்கு இது ஆகாது. அக்கா, லெமன் ஜூஸ் இருக்குல்ல? இருக்குப்பா. உப்பும் சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணி 2 லெமன் ஜூஸ் கொடுங்க. சரிப்பா. குடிக்கிற தண்ணி, சாப்பாடு, பயணம், தூக்கம், இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் இனிமே நீ ரொம்பவே கவனமா இருக்கணும். நான் இப்பெல்லாம் ரொம்ப பொறுப்பான அப்பாவா மாற முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். என்ன அப்படி ஒத்து பாக்குற? ரொம்ப பொறுப்பான அப்பாவை பார்த்துக்கிட்டு இருக்கேன். 1 மாசத்துக்கு முன்னாடி 100ல ஒரு பொறுப்பு கூட இல்லனா சின்னதா ஒரு அக்கறை கூட அதை என்கிட்ட காட்டியிருந்தீங்கன்னா. பாலா, நடந்து முடிஞ்சதெல்லாம் நாம தான் மறந்துட்டோம்ல. இனிமே சந்தோஷமான விஷயங்களை பத்தி மட்டும் பேசினா போதும். உன் வீட்டுக்கு போயிட்டு பழைய கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத. நான் அந்த மாதிரிலாம் எதுவும் செய்ய மாட்டேன். அப்படின்னா இந்த தடவை பாரு, ஒரு நல்ல மருமகனா எப்படி இருக்கணும்னு நான் காமிக்கிறேன். அதான் எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்துட்டாங்களே. பாலா, வேண்டாம். சரி, இனிமே நான் அப்படி சொல்ல மாட்டேன். என்ன இது பெரிய அதிசயமா இருக்கு? அங்க வந்தப்போ இங்க வரணும்னு அடம் பிடிச்சாலா என்ன? இல்ல, அவ இல்ல, நான் தான் வரணும்னு அடம் பிடிச்சேன். நாங்க இதெல்லாம் எதுக்கு மாப்பிள்ள? எல்லாம் என் சந்தோஷத்துக்கு தான். நீங்க உள்ள போய் உட்காருங்க, நான் கையை கழுவிட்டு வந்துடுறேன். வாமா. மாமா இருங்க, நான் ஊத்துறேன். ஏன் பாலா, இது அந்த வேணுதானா? வாங்க. மாமா, உங்களுக்கு என் மேல எந்த கோபமும் இல்லைல்ல? இருந்துச்சுப்பா, அதெல்லாம் குறைஞ்ச பிறகுதானே பாலா வாங்க அனுப்பி வச்சோம். இனி இவளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க எல்லாரும் என்ன ஒரு விரோதியா நினைச்சு தள்ளி வைக்காம இருந்தா போதும். வாங்க. என்ன சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்திருக்கீங்க? கால் பண்ணிட்டு வந்தா நீங்க பயங்கரமான விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்றது? இல்லையா பாலா? வாங்க மாப்பிள்ள, உள்ள உட்கார்ந்து பேசலாம். வாங்க. நீங்க இங்கதான் வரணும்னு கிளம்புனீங்களா இல்ல? இதுதான் பிரச்சனை. எனக்கு அத்தை மாமா உன்னையும் பார்த்து உங்ககிட்ட சாரி சொல்லணும்னு தோணுச்சு. அது எதுக்கு? என்னோட கடந்த கால வாழ்க்கையில உங்களுக்கு நான் கொடுத்த தொல்லைக்காகத்தான். ஒரு சாரி சொல்லிட்டு ஓடி போலான்னு பாக்குறீங்களா? அப்படிலாம் இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் உங்க கூட தங்கி இருந்து நான் சந்தோஷமா தான் இங்கிருந்து திரும்பி போவேன். எனக்கு ஒரு மாற்றம் வந்திருக்குன்னா அது பாலாக்கு மட்டும் நம்பிக்கை வந்தா பார்த்தாதுல்ல, அவளோட வீட்டுக்காரங்களுக்கு தோணணும்ல. நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். உண்மையை சொல்லணும்னா கல்யாணத்துக்கு அப்புறம் இது நாள் வரைக்கும் மாமனார் வீட்டுக்கு வந்து ஒரு நாள் கூட நான் நிம்மதியா தங்கினதே இல்லை. வாங்க, உள்ள போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம இங்க வந்து உட்காரலாம். அதுக்கெல்லாம் டைம் இருக்குல்ல. நான் காலையில உங்க வீட்டுக்கு கால் பண்ணிருந்தேன். உங்க அம்மா தான் போன் எடுத்தாங்க. நீங்க 2 பேரும் வெளியே எங்கேயோ போயிருக்கதா சொன்னாங்க. நாங்க இங்க வர விஷயத்த வீட்டுல யாருக்கும் சொல்லல. வேணும், ஒரு கால் பண்ணி சொல்லிடுங்க. சொல்லிடுறேன். இப்போ பாலாக்கு அங்க எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? எங்க அம்மா ஒரு மாதிரியான ஆளு. பொம்பளைங்கன்னா வீட்டுக்குள்ள அடங்கி ஒடுங்கி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க பாலிசி. அதனால அடிக்கடி கொஞ்சம் பொடி வச்சு பேசுவாங்க. அது எனக்கு அன்னைக்கே தோணுச்சு. ஆனா அம்மாவுக்கு நான் தான் உசுறு. அதனால பாலா கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டாங்க. அப்படி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க ஒரு தனி வீடு பார்த்துட்டு போயிடலாம்ல. அப்படி இல்லைன்னா நீங்க போனதுக்கு அப்புறம் பாலா இங்க வந்து தங்கலாமே. இல்ல, தனி கொடுத்துடும் போறதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. இல்ல, இப்போதைக்கு அதுக்கான அவசியம் இருக்காது. இனிமே பாலா ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணானா அப்ப அதை பத்தி யோசிக்கலாம்.
மாப்பிள்ளை இப்ப பழைய ஆளே இல்லம்மா, ரொம்பவே மாறிட்டாரு போல இருக்கு. நீ வற்புறுத்தினதாலதான் அவர் வந்தாரா? 2-3 நாளா என் புருஷன் தண்ணி அடிக்கல, சிகரெட் பிடிக்கல, எந்த தொந்தரவும் இல்லை. அந்த மாற்றத்தை இங்க வந்து காமிக்கணும்ல. நீ நிஜமாதான் சொல்றியா இல்ல முன்ன மாதிரி என்ன பரிகாசம் பண்றியா? இப்போ இதுக்கு நான் பதில் சொல்றேன்னா முதல்ல நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு நான் புரிஞ்சுக்கணும். நடக்கிறதெல்லாம் உண்மைதானா இல்ல நான் கற்பனையில வாழ்ந்துகிட்டு இருக்கேனா? ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்குல்ல. அப்பா கிட்டயும் ஹரி கிட்டயும் அவர் பேசுறத பார்த்தாலே புரியுதுமா. முன்ன மாதிரி அவர் எடுத்தறிஞ்செல்லாம் பேசவே இல்லை. இது எத்தனை நாளைக்கு நீடிக்கும் தான் எனக்கு தெரியல. உன்னோட இந்த பயம் தான் எல்லாத்துக்கும் காரணம். மாப்பிள்ளை இப்ப அப்பாவாக போறாருல, அதுக்கான பாசத்தை அவர் உன்கிட்ட காட்டாம இருப்பாரா என்ன? பாசத்துக்கெல்லாம் எந்த குறைச்சலும் இல்ல, கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சந்தேக வியாதி இப்ப உனக்கு வந்துருச்சா? அவர் என்ன சொன்னாலும் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாத, எல்லாம் தானா சரியாயிடும். நான் இப்பெல்லாம் ஒரு பார்வையால கூட ரியாக்ட் பண்றதே இல்ல. மாப்பிள்ளை வெளியூருக்கு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு நீ இங்க வந்து தங்கலாம்ல. அஜய்க்கு எக்ஸாம் நெருங்கி வந்துகிட்டு இருக்கல்ல, நீங்க அவனையும் கவனிக்கணும் இல்லம்மா. நான் இங்க வந்து இருந்தேன்னா அது உங்களுக்கு தொந்தரவாயிடும். இப்ப உனக்கு 2 மாசம் தானே ஆகுது. நம்ம சம்பிரதாயப்படி உனக்கு 7 மாசம் ஆகும்போது உன்னை இங்க கூட்டிட்டு வந்துடுறேன். ஊர் உலக சம்பிரதாயம் எல்லாம் மாறி போச்சான்னு ஒரு வாட்டி நீங்க கேட்டுக்கோங்க. ஜெயக்கா கர்ப்பம் தெரிச்ச நாள்ல இருந்து நீங்க சாப்பாடு உங்க தூக்கம் எதுவுமே இல்லாம கவனிச்சுட்டு தானே இருந்தீங்க. பிரசவம் முடிஞ்சு 90 நாள் கழிச்சு கூட அக்காவை நீங்க அனுப்பி வைக்க மனசே வரல. அப்ப நம்ம நிலைமை வேற, இப்ப வேறம்மா. இப்ப எல்லா விஷயத்துக்கும் ஹரி ஒருத்த மட்டும் தானே இருக்கான். இப்ப பணத்துக்கு மட்டும்தானே தட்டுப்பாடு. உங்க ஆரோக்கியத்துக்கும் நேரத்துக்கும் எந்த குறையும் இல்ல இல்லம்மா. பொண்ணு மேல பாசம் இருந்தா மத்ததெல்லாம் தானாவே நடக்கும். பாலா, இங்க இருந்து கூட்டிட்டு போகும்போது கசாப்பு கடைக்கு கூட்டிட்டு போற மாதிரி நினைச்சல. இந்த 3 நாள்ல உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததா? கொஞ்சமாவது சிரியா பாலா, ஹாப்பியா இருக்கலாம்ல. மொத்தத்துல எனக்கு 5 நாள் தான் ஆயுசு அப்படின்னா நான் சந்தோஷமா இருந்திருப்பேன். விளையாட்டு குறும்பு தமாஷு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்க கூடவே இருந்திருப்பேன். ஆனா கடவுள் தந்த ஆயுசோட நாங்க முழுக்க வாழ்ந்துதானே ஆகணும். தேவையில்லாத விஷயத்த பத்தி யோசிச்சு டென்ஷன் ஆகுத பாலா. தான் இஷ்டத்துக்கு நடந்து பேலன்ஸ் இழந்தவன் தான் வேணும். நீ அதை புரிஞ்சுக்கிட்டு குடும்பம் குழந்தைங்கன்னு அப்படி ஒரு நிலைமைக்கு வர வேணுவ இனிமே நீயா பழைய ஆளா மாத்தாம இருந்தாலே போதும். இனி 3 நாட்கள்ல வேணுவ நீங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்கல்ல. இப்ப அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற அந்த மனுஷன் இருக்கார்ல, ஒரு மகனை விட அன்பா மரியாதையோட அம்மா கிட்ட பேசின அதே மனுஷன்தான் 2 மாசத்துக்கு முன்னாடி இதே வீட்டுல வச்சு அப்பாவையும் அம்மாவையும் அசிங்கமா திட்டினாரு. இப்போ நீ அதை பத்திலாம் யோசிக்காத. நானும் அதெல்லாம் யோசிக்கல. நான் உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு இங்க தங்கி இருந்து அவர் செஞ்ச எல்லா தப்புக்கும் மன்னிப்பு கேட்டு உங்க எல்லாரோடவும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் அவர் இங்க வந்திருக்காரு. இப்ப நிலைமை இப்படி இருக்கு. ஆனா சாயங்காலம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வேளை வேற மாதிரி ஆயிடுவார். கடந்த 3 நாளா இந்த மாதிரி ஏதாவது நடந்ததா? இல்ல வேணுக்கு மன ரீதியா ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அவரால் இத்தனை நாளைக்கு அதை மறைச்சு வச்சிருக்க முடியாது. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு நாள், அதுக்கப்புறம் நீ என்னதான் மறைச்சு வச்சாலும் அது தானா வெளியே வந்துடும். ஒருவேளை அந்த நல்ல நாள் இந்த நாள்னா நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் யாருக்குமே புரிய மாட்டேங்குது என் புருஷனோட குணத்தை பத்தி? நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்க கடவுளா கொடுத்த சான்ஸ் தான் இது. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை என் புருஷன் ஆரம்பிச்சாருன்னா நான் உங்களை கூப்பிடுறேன். அப்ப நீங்க வந்துதான் ஆகணும். நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தங்கச்சி வாழ்ற வாழ்க்கை எப்படிப்பட்ட லூசு கூடன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. என்னம்மா என்ன இவன்? தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.